எதையோ இழந்து போய் வந்திருக்கிறீங்க, இழந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க உள்ளத்துல ஒரு கேள்வி இருக்கு, நான் கர்த்தரை தானே ஆராதிக்கிறேன். நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கையில குறைவுக்கு, கடனுக்கு, வியாதிக்கு, பற்றாக்குறைக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு தேவன் காரணரா என்று பார்ப்போமானால் நிச்சயமா தேவன் காரணர் அல்ல. தேவன் காரணரா ஆகவும் முடியாது. நான் தான் ஒரு விதத்துல எப்படியாவது ஒரு விதத்துல காரணரா இருந்திருப்பேன். ஒண்ணு என் வார்த்தை சரியில்லாம இருந்திருக்கும். அதனாலதான் யோபு சொன்னா, என் வாயினால் நான் என்ன பண்ணேன், அலம்பினேன். என் வாய்களுக்கு நீர் என்ன, என் வாய்கள் என்ன பண்ணும், கைகளை வைத்து மூடிக்கொள்ளுகிறேன் என்றான். என் கைகளை வைத்து வாய் என்ன பண்ணுகிறேன், மூடிக்கொள்ளுகிறேன் சொல்லிட்டு தான் அந்த வசனத்தை எடுத்து சொல்றான். எனக்கு குறித்து இருக்கிறத இன்றைக்கு நான் இழந்திருக்கலாம், இன்றைக்கு எல்லாமே என்னை விட்டு போயிருக்கலாம், இன்றைக்கு நான் குறைவா இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை எனக்கு வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் இன்றைக்கு என்னை ஏளனமா பார்த்திருக்கலாம். என் கூட இருக்கிறவங்களே கூட என்னை ஏளனமா பார்த்திருக்கலாம், பேசியிருக்கலாம், சிரிச்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன், என்னுடைய ஆண்டவர், என்னை உண்டாக்கின ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறத நிச்சயமாய் இப்படிப்பட்ட சமுதாயத்துல நிறைவேற்றுவார், என்னை உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவனுக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். எல்லாம் போனாலும் கூட போனதை திரும்பி தருவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒன்னு போனா ரெண்டு தந்துருவார் ஆண்டவர். இந்த காலவெளியில இங்க வந்திருக்கிற அநேகருக்கு கர்த்தர், எதையோ இழந்து போய் வந்திருக்கிறீங்க, இழந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க உள்ளத்துல ஒரு கேள்வி இருக்கு, நான் கர்த்தரை தானே ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ரெட்டிப்பாய் கொடுக்க போகிறார். நீங்க இழந்து போனதை எல்லாம் தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுக்க போகிறார்.